இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம். இட்ஸ் அ வெரி சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இதுவும் நம்ம என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். பட் இப்படி டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ மேலே சிம்பிளாக ஒரு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? மேலே சிம்பிளாக ஒரு ஃபேக்டரைசேஷன் இன்டெக்ரல் மேலே வந்து ஃபஸ்ட்டு டூ டேர்மில் இருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுக்கலாம். இது ரெண்டுத்தில் இருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன பண்ணலான்னா எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது என்ன பண்ணலாம்? இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்னை காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று தான். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை த்ரீ ப்ளஸ் ஒன்னை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். Okay.